அன்னை பக்கத்தில் இருந்தும் நக்க முடியாத மாதிரி இந்த பரதேசி பக்கத்தில் இருந்தும் குத்த முடியவில்லையே. என் உடலுக்கு என்னானது? சார் அங்க பாருங்க சார். சார் 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 எங்க போறீங்க? உட்காருங்க சார். ஒரே வயலன்ஸா இருக்கு. நம்ம இங்க இருக்கிறதா சார். நான் தான்டா ஓனரு. ஐயோ, ஒண்ணுக்கு முட்டுது ஆனா ஒரு சொட்டு கூட வர மாட்டேங்குது. இது என்னடா புது நோய்? பீச்சில் சண்பத்து இருக்கிற மாதிரி இருக்கா? சிச்சபடிக்க செத்துட்டீங்களே, கல்யாண வீட்டை இளவு விட மாத்திட்டீங்களே. பூச்சிருக்கா? ஆமா, தூக்குடா. தூக்கு. இந்த பொசிஷன் வைக்க. இது வேணாம், சிரிச்ச மணி வேணாம், முறைச்ச மணி வை. எப்படியாவது எஸ்கேப் ஆயிரனே. பாரா ஒன்னா செல்லம் வந்துகிட்டே இருக்க. ஏய், நீ அடங்கவே மாட்டியா? மாஸ்டர் என்டர் தி டிராகன். உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையும். என்ன பிரச்சனையா? ஆமா, நீ எதுக்கு தில்லி பாபு லவ் பண்ணிய மாத்தின? டில்லி பாபுவா? தெரியாதா? அவன் லவ்வர்ல இல்ல, அவன் பாய் பெஸ்டி. அவ்வளவுதான். இவனுங்க பாய் பெஸ்டிலா? டில்லி பாபு பிபிஎஸ் குரூப்ல டிக்டாக் வீடியோ போட்டுருக்காண்டி. டேய், யாரா அவன்? வணக்கம் நீ மாப்ள. மண்டபத்துல இருந்து ரோஹித், டில்லி பாபுடா. உனக்கு அவளை எவ்வளவு மாசமா தெரியும்? 6 மாசமா தெரியுமா? எனக்கு பல வருஷமா தெரியும்டா. எனக்கு இந்த கல்யாணமே வேணாண்டே. ஓடா, டேய் நான் திருத்திட்டடா. நீ தான்டா லாஸ்ட். டேய். நீ அவளுக்கு தாலி கட்டலாம், ஆனா அவ என்னைக்கு வந்தாலும் என் கூட ஓடி வந்துருவா. ஏன்னா எங்க 2 பேர் லவ் ட்ரூடா. ட்ரூ அடுப்பு மூக்கா. டேய் பாய் பெஸ்டி பண்ணி மூஞ்சா உன்னை படுக போட்டு பார்ட்ஸா கல்ட்றடா. ஐயோ, முடியாத. இங்க பார், 20 லட்சம் ரூபாய் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வெளில போய் பிரிச்சுக்கோ. என்னாச்சு? இரா. ஐயோ, சார்ஜ் இல்லையா? அதனால என்ன இருக்க? டா, இதுல சார்ஜ் போட்டுக்க. ஏய், என்னடா இது? பவர் பேங்க். இது ஆர்டிஸ்க்குடா. இதான் தண்டை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. மண்டப்புழு. பவர் பேங்க் எப்படி ஆர்டிஸ்ட்காங்க? ஏதாச்சும் என்னப்பா பண்றது? என்ன? ஏய், இது நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்ச மினிஸ்டர் நம்மள போட்டுருவான்டா. இது இங்கேயே போட்டுட்டு பேசாம இருக்க 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு எங்கேயாவது ஓடிடுவோம். இந்த ஹார்ட் டிஸ்க் வேற. ஏய், உள்ள போய் டெல்லி பாபு இருந்தானா அவனை போட்டுருங்கடா. அமைச்சர் தங்குதுரை மீதான ஊழல் புகார் சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்கை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் ரவுடி டில்லி பாபுவை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. நம்ம டில்லி பாபு மாடியில் தாண்டா இருக்கான். வாங்கடா, கரெக்ட்டா. ஏய் காந்தி, நீ போய் பேசினா தான்டா கூலவா. சீக்கிரம் போடா, டாங்க் மேல இருந்து குச்சிர போறான். இப்போ நாங்க பின்னாடி வரோம். பாபு, டில்லி பாபு, கதவு தரடா. நான் காந்தி வந்திருக்கேன்டா. டில்லி பாபு, டில்லி பாபு, டேய் என்னாச்சுடா? உங்ககிட்ட மட்டும் எதுக்கு தெரியுமா சொல்றேன்? எனக்கு ஒரு கஷ்டம் மற்றவங்ககிட்ட சொன்னா சிரிப்பாங்கடா. ஆனா உங்ககிட்ட சொன்னா என் பிரச்சனை உன் பிரச்சனை நினைச்சு ஃபீல் பண்ணுவடா. நான் செத்து 1 hour ஆச்சுடா. ஆஹா, செத்துட்டானா? டேய் லூஸ், பாத்து வர மாட்டா. பேசிட்டு இருக்கேனா? எப்போ நான் 47 மிஸ் கால் கொடுத்து அவ எடுக்கலையோ அப்பயே நான் செத்துட்டேன் மச்சான். என்னப்பா? இதான் மச்சி, கரெக்டு தான். அவ தான் நீ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றாளே. அவ்வளோ தூரம் வந்துட்டாடா, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணுற? கால் பண்ணாத. கடைசியா 3 மிஸ் கால், ரவுண்டா 50 ஆகிட்டா மச்சான். மச்சான், இந்த லவ்னால உனக்கு வெறும் பிரச்சனை தான் மச்சான் வருது. வேணாம் மச்சான், இத்தோட விட்டுரு. உங்கள்கிட்ட சொல்கிறது என்னடா இருக்குது? நீங்கள்லாம் ஃபோன் பண்ணும்போது வெயிட்டிங்கில் போட்டு அவகிட்ட தான்டா பேசின்னு இருப்பேன். இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணா ஃபுல்லாக
வெயிட்டிங்ல தான் மச்சான் போகுது. அவ ஈஸியா மூவ் ஆன் ஆகி இன்னொரு லைஃபுக்கு ரெடி ஆயிட்டா. அவளால முடியறப்ப உன்னால முடியாதா? People change. என்னங்க? People change. Memory stone. கூகுள். நான் உயிரோட இருக்கிறது என் மனசுக்குள்ள இருக்கிற வலி சொல்லி தாண்டா தெரியுது. என்னடா மூக்கணுன்ற? டேய் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அவ கடையில வேலை பார்க்குற அவ ஃப்ரெண்டு கிட்ட அவ என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? நீ ஒன்றும் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் சம்பாதிக்கலையாம். அவள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீ ஒர்த் இல்லையாம். அதனால தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாலாம். ஏய் ஊருக்குள்ளே போய் கேட்டு பாடுறா, அப்போ தெரியும்டா அவள் பாய்ஸு. இதெல்லாம் தாண்டி அவளை நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற நினச்சாதான் எனக்கு பயங்கர ஃபீலிங்காக இருக்கு மச்சான். நீங்கள் எல்லாம் அவளை தப்பாக புரிஞ்சுன்னுக்கிறீங்கடா. அவள் என் சம்பளத்தை பற்றி பேசுகிறான்னா நான் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணுன்ற அக்கறையில் தான்டா சொல்லியிருக்கா. இந்த மாப்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவள் கிஃப்ட் ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணுடா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவளே ஒரு கிஃப்டுடா. அவளை போய் எல்லாரும் தப்பா பேசுறீங்களடா. நீயே சொல்லு மச்சான், காசுக்காக ஆசைப்படுறவளா மச்சான் அவன்? சொல்றா, சொல்லு மச்சான். என்னடா சொல்றான்ற? என்னால இதுக்கு மேல திருப்பி அடக்க முடியலடா. சிரிக்கிற லவ் லைஃப் சிரிப்பா இருக்குதா? உன் கண்ணு முன்னாடியே நானும் அவளை வாழ்ந்து காட்டமா? பாக்குறியா? ஜோடியா வந்து நிக்கிற பாக்குறியாடா? டேய் சிரிச்சு வெறுப்பேத்துறியா? கையெடுத்துக்கிறேன்டா. இப்ப நம்புறியா என் காதல் புனிதமானதுன்னு? அறுத்துக்கிட்டானா? உயிரோட இருக்கா? ஏன்டா அப்படி பண்ண? ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ்டா. டேய் ஒருத்த அறுத்துக்கிட்டா சிரிச்சிட்டு இருக்க, சாவுடா கண்ணு சக்க முன்னாடி. அழ வேண்டியவன் ஏன் சிரிக்கிறான்? நாங்க எவ்வளவு அமைதியா சிரிச்சிருந்தோம், எதிரில உட்காந்து அப்படி சிரிச்சுனுங்கிற. சத்தியமா சிரிக்கலடா. ஆனா அவன் கடைசியா சொன்னான் பாரு, காசுக்காக ஆசைப்படுறவளா மச்சான். சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க இரு. நீங்க மறுபடியும் அந்த ரவுடி திலீபாபுவை பாத்தீங்களா? இல்லங்க. டேய் நீ என்ன சோகம் வந்தா சிரிப்பியா? அடப்பாவி, அது தெரியாம உன் பின்னாடி நானு. பரவாயில்லண்ணா, வாழ்க்கையில எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமே ஓடின்னு இருக்கோம்ல எல்லாரும். நீ எவ்வளவு பரவாயில்லடா, மூஞ்சிக்கு நேரா சிரிக்கிற. மத்தவனுங்க எல்லாம் பின்னாடி சிரிச்சிட்டு போவானுங்க. நீ நல்லவன். நீ டேய் நீ இந்த வியாதி பத்தி எல்லாம் கவலைப்படாத, நல்ல வியாதி இது. மத்தவங்க எல்லாம் சோகத்துல அழுதுட்டு இருப்பாங்க, நீ சிரிக்கிறிய, சந்தோஷப்படு. இந்த 6 மாசத்துல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் ஒன்றும் வினோதமான ஆளாம் இல்லைங்க. என்ன மாதிரி இந்த ஊருக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. 1000 கவலையை மனசில் வச்சுக்கிட்டு, ஆனால் வெளியில் யாராவது பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கண்ணே அப்படிம்பாங்க. நம்ம
சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிற நிறைய பேருக்கு வாழ்க்கையில் 1008 கவலை இருக்குங்க. இதை நான் உணர்ந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் உணர்ந்துட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. அப்புறம் உங்க சிரிக்கிற பழக்கம் எப்படிதான் நினைச்சு? மறுபடியும் போய் என் ஃப்ரெண்டை பார்த்தேங்க. ஆனால் இந்த தாட்டி உண்மையாலாம் அக்கறைப்படுற மாதிரி ஒரு மாஸ்கை மாட்டிக்கிட்டு அதாங்க இந்த சாத்துக்குடி பை ஹார்லிக்ஸ் பாட்டில் அதெல்லாம் அதை தானேங்க இந்த உலகம் நம்புது. வர்றா எப்படி உள்ள போய் சிரிச்சுட்டு தான் வந்துருக்கு போகிறான். நம்ம உள்ள என்ன ஃபீல் பண்ணுறோங்கிறதுலாம் முக்கியம் இல்லைங்க, நம்ம அதை வெளியில் எப்படி காட்டிக்கிறோங்கிறத வச்சு தான் இந்த உலகம் நம்மளை எடை போடுது. அப்புறம் என்னங்க எல்லார்ட்டையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலாம்ப்பா. கடைசியா ஒரே கேள்வி காந்தி, சமீபத்துல நீங்க ரொம்ப கவலைப்பட்டு சிரிச்ச சில விஷயங்களை பத்தி சொல்ல முடியுமா? நாடே நிழல சந்திரன் லேண்ட் ஆகலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப எங்கள் ஏரியா பசங்க மட்டும் எங்கள் 3rd பிளாக் சந்திரன் சாக்கடையில் போனவர் சாக்கடையோடு போயிட்டாருன்னு அதுக்கும் சேர்த்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு சிரிப்பு தாங்க வருது. நம்ம அப்துல் கலாம் ஐயா இறந்தப்ப ஐயா உங்கள் கனவை நாங்கள் நிறைவேற்றுவேன்னு ஸ்டேட்டஸ் போட்ட நம்ம பசங்களில் பாதி பேர் இன்னைக்கு படத்தில் நடிக்கிற நடிகருக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு தங்களை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு சிரிப்பு தாங்க வருது. அந்த காலத்தில் யாருக்கோ நம்ம கை கட்டி வேலை பார்த்தோங்க, இப்போ டை கட்டி வேலை பார்க்குறோம். வேலை செய்கிற இடத்துலேயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருதுங்க, அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே மீதி வாழ்க்கையே முடிஞ்சிருது. நாடாது வாழ்க்கை நினச்சா அந்த வாழ்க்கையை நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்க வருது. 17 பேர் சேர்ந்து ஒரு பச்சை குழந்தைய பல மாதம் வச்சு ரேப் பண்ணி கொண்டிருக்கானுங்க. காட்டெல்லாம் அழிச்சிட்டு நாட்டுக்குள்ளே வந்து நம்மளே காட்டு மிராண்டியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறப்ப எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இப்படி சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனையும் வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கருத்து மட்டும் பேசிட்டு இந்த அக்கறை ஆதங்கம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு சரி நமக்கு தான் வேலை இருக்கே போய் வேலையை பார்ப்போன்னு என் வாழ்க்கையை நோக்கி நடந்துட்டுருக்க நானும் ஒரு சராசரி மனுஷன்தான் நினைக்கிறப்ப என் இயலாமை நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்க வருது.